கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனத்தில் என்ன ஏதிருக்கு என்று பார்ப்போம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், நம்ம ஏசப்பா மேலே அன்பு வைக்கிறதுக்கு முன்பே அவர் நம்ம மேலே அன்பு வைத்து விட்டார். இதிலிருந்து நான் 2 குறிப்பு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு, ஏசப்பா நம்ம மேலே வைத்த அன்பு. 2வது, நம்ம ஏசப்பா மேலே வைக்க வேண்டிய அன்பு. ஃபஸ்ட்டு ஏசப்பா நம்ம மேலே வைத்த அன்பை பார்க்கலாம். நம்ம செய்த பாவத்துக்காக, நம்ம செய்த அக்கிரமத்துக்காக ஏசப்பா தன்னுடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். சிலுவையை நம்மளுக்காக சுமந்தார், சிலுவையில் மரித்தார், மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். தன்னுடைய ஒரே பிள்ளையை நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தார். இன்னும் இதில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஏசப்பா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வைத்திருந்தா ஏசப்பா தன்னுடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுப்பார். தன்னுடைய ஒரே குமாரான அவரோட பிள்ளைய நம்மளுக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் நம்ம மேலே வைத்த அன்புக்கு அளவே இல்லை, ஈடும் இல்லை. அப்போ நம்ம பதிலுக்கு அவர் மேலே எப்படி அன்பு வைக்க வேண்டும்? அவரோட வசனத்தை தினதோறும் படித்து அது பிரகாரம் நடத்து ஏசப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ நம்ம இப்படி பண்ணக்குள்ள ஏசப்பா மேலே நம்ம வைத்த அன்பு வெளிப்படும். இதுதான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த வசனத்தை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.